So in the basic concepts of chemistry la நம்ம previous video la stoichiometry and limiting reagents பார்த்தோம். அது over. The next reactions குள்ளே so reactions based ஆ தான் படிச்சிட்டு இருக்கோம். reactions குள்ள அடுத்து what process is taking place, what is happening in the reaction, அதுக்கு போறோம். what is happening, அதில் we have many types. அதில் one important type of reactions வந்து redox reactions பேர். ஸோ இந்த ரெடாக்ஸ்ன்றது வந்து ரெண்டு டேர்மை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன டேர்ம் அப்படின்னு கேட்டோம்னா ரிடக்ஷன், ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெடாக்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற டேர்ம் ஆல்மோஸ்ட் 11th 12th ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே கெமிஸ்ட்ரியில் எவ்ரி பேஜ்லேயும் திஸ் டேர்ம் வில் அப்பியர். ரிடக்ஷன், ஆக்சிடேஷன். நம்மளும் அடிக்கடி 9th 10th எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து நிறைய முறை படிச்சிருக்கோம். ஸோ வி ஷுட் பி வெரி கிளியர், வி ஷுட் பி ஃபெமிலியர் வித் தீஸ் டூ டேர்ம்ஸ். ஏன்னா இது வரக்கூடிய எல்லா லெசன்லையுமே இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் படிக்கணும். அதனால் இது வரைக்கும் படிக்கல தெரியலைன்னா டோன்ட் வரி, இப்போ நல்லா கவனிச்சு. வெரி சிம்பிள் கான்செப்ட் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி இந்த லெசனில் எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். புக் ரீடிங் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரீட் த புக் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு என்னென்னலாம் புரியுறதோ அண்டர்லைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ பாருங்கள், புரியாததை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்பவும் புரியலையா, யூ கால் யுவர் டீச்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெசன் நல்லா தரவாக இருந்தோம்னா பின்னாடி வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறது. இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ரீகால் பண்ணலாம். ஈஸியாக ரீகால் பண்ணால் எக்ஸாமில் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். மார்க் அப்படியே போட்டாகணுமே உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். அது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனும் அண்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிற ரெண்டையும் சொல்கிறோம் நம்ம. சார் தனித்தனியாக சொல்லக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன் இது ரெடாக்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அழகான விளக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பார்க்கணும். ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்கு, ரிடக்ஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்குது. பட் ஆக்சிடேஷன் மட்டும் தனியாக நடக்குமா? நெவர். ரிடக்ஷன் மட்டும் தனியாக நடக்குமா? இம்பாசிபிள். பின்ன சார் போத் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், சைமல்டேனியஸாக நடக்கும். இது மட்டும் நடக்கும் இது மட்டும் நடக்கும்லாம் கிடையாது. wherever oxidation takes place there reduction occurs. whenever we do reduction there oxidation takes place. அதனால ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும்ன்றனால தான் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறது நம்ம இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, ரெடாக்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சுற்றி அட்மாஸ்பியரில் ஆகட்டும், நம்ம உடம்புல ஆகட்டும், நம்ம டொமஸ்டிக் யூசஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இது நடக்காத இடமே இல்லை. நமக்கு இப்போ எனக்கு வந்து மை ஏஜ் இஸ் 61. நான் குழந்தை பிறந்ததுலேருந்து, குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய பாடியில் எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ். ஏஜிங் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஏஜிங். என் முடி கருப்பாக இருந்தது உங்களை மாதிரி, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு. இதுக்கு என்ன? இது ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ். நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, என்னென்ன? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பிட்டா வச்சுக்கோங்க. உடனே கொஞ்ச நேரம் கழித்து 1 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த சாப்பிட்டது எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே காணாமல் போயிடுச்சா? தட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். திருப்பி 1 மணிக்கு சாப்பிட்ட உடனே ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு பசி எடுக்குதே, எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே போனது என்ன ஆச்சு? 61 வயசில் எத்தனை டன்னாக ஃபுட்டு சாப்பிட்ருப்பேன், எல்லாம் எங்கே போச்சு? தட் ஆர் ஆல் ஆக்சிடைஸ்ட். நம்ம ஸ்டொமக், நம்ம வயிற்றில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகி கார்போஹைட்ரேட் தான் நம்ம ஃபுட்டில் மெயின். கார்போஹைட்ரேட்னா ரைஸ், வீட், இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம ஃபுட்டில். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஆக்சிடேஷனுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கிது? ரெஸ்பிரேஷன் உள்ளே எடுக்கிறோம் நம்ம. இது போயிட்டு நம்ம பாடியில் நம்ம லைஃப் இருக்க வரைக்கும், உயிரோடு இருக்க வரைக்கும் ஆல்வேஸ் த ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதே போல் நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? கேஸ் ஸ்டவ் என்ன பண்ணுறாங்க? லைட் பண்ணுறாங்க. அப்படி அந்த லைட்டிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா நெருப்பு எரியுது பாருங்கள், என்னாச்சு? அதில் வர எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்,
ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆகிறது எல்லாமே கம்பஷன், பேர்னிங், எரியறது, ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் இல்லைன்னா நடக்காது ஆக்சிடேஷன். ஒரு ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கட் பண்ணி பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மேலே க்ரீனாக இருந்தது, 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிடுச்சு. என்ன? அட்மாஸ்பரிக் ஆக்சிடேஷன். அயன் இருக்குது, இரும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா இருக்குது. ஒரு ஒரு 10 டேஸ், 15 டேஸ், 1 மந்த், 2 மந்த்ஸ் ஆன உடனே மேலே லேஸாக ரஸ்டிங் நடக்குது, ஆக்சிடேஷன். ஸோ அந்த ஆக்சிடேஷன், அப்போ ஆக்சிடேஷன் மட்டும் சொல்கிறீங்களே சார், ரிடக்ஷன் இல்லையா? இருக்குது, அதுக்குள்ளே நடக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் நடக்கும். பேச்சுக்கு வந்து நான் ஒரு 1000 rupees என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே யாருக்கா ஒருத்தருக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் 1000 rupees எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தப்பா வச்சுக்கோ 1000 rupees கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட் வாங்கியாச்சு. இதில் யார் லூஸ் பண்ணது அப்படின்னா ஐ லாஸ்ட். நான் லூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கான்? ஹீ கெயின். அப்போ நான் லூஸ் பண்ணேன்னா இன்னொருத்தர் கெயின் ஆவாங்க. கெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு லூஸ் ஆகணும். இதுதான் உலக நடப்பு. இப்போ கெய்னிங் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் எடுத்துட்டிங்கன்னா, லூசிங்கிறது என்ன? ரிடக்ஷன். நான் கொடுத்ததுனால தான் அவன் 1000 rupees வாங்கினான். ஸோ கொடுத்தது ரிடக்ஷன், வாங்கினது ஆக்சிடேஷன் வச்சுக்கோங்களேன். அதனால் இது வந்து 2-way டிராஃபிக், 1-way கிடையாது. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். கிளாசிக்கல் மீன்ஸ் பழைய காலத்தில் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? பேர்லேயே இருக்கு. என்ன சொல்லலாம்? எங்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சப்ஸ்டன்ஸ்னா அது எலிமெண்ட், காம்பவுண்ட், எனிதிங். இது கூட அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு முதல்ல டிஃபைன் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சிஜன் ஆட் ஆனா இல்லை ஒரு விஷயம், ஆக்சிஜனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ ஆக்சிஜனுக்கு அப்படியே எனிமி ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன். அப்போ ஆக்சிஜன் ஆட் ஆன ஆக்சிடேஷன் போது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனுக்கு ஆப்போசிட் போது என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜன் ஆட் பண்ணா இல்ல ரிமூவ் பண்ணா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஆக்சிஜன் ஆட் பண்ணாலோ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணாலோ ஆக்சிடேஷன் அந்த காலத்தில் வச்சாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, கார்பன் இருக்கு, இதை நான் ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணேன், இட் பிகம்ஸ் CO2. இப்போ நான் கார்பன் இஸ் செட் டு பி ஆக்சிடைஸ்ட். ஏன்? இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். நிறைய போயிட்டே இருக்கலாம். கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்ட், கார்பனை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே எங்கிட்ட வந்து ஐ ஹேவ் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட், இது கூட ஐ ட்ரீட் குளோரின். இப்போ என்ன ஆச்சுன்னா ரியாக்ஷன் ஹைட்ரஜன் வில் டேக் அப் குளோரின் டு ஃபார்ம் HCl and சல்ஃபர் தனியாக வந்தாச்சு. இப்போ இஃப் யூ கன்சிடர் H2S கன்சிடர் பண்ணோம்னா H2Sல இருந்த சல்ஃபர் தனியாக வந்தாச்சு, ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர் பார்த்தோம்னா சல்ஃபர் லூசஸ் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் சல்ஃபர். அப்போ இந்த இடத்துல சல்ஃபர் இஸ் என்ன? இஸ் ஆக்சிடைஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சல்ஃபர்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியா, சல்ஃபர் தனியாக வந்தாச்சு. ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட் என்ன? ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் போது என்ன சொல்லலாம்? ஒரு சப்ஸ்டன்ஸ். இது அப்படியே மாற்றி சொல்லுங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ சிம்பிளாக பாருங்க, குப்ரிக் ஆக்சைடு இருக்கு, இது கூட நான் கார்பன் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். Now it becomes Cu and CO. In terms of copper எடுத்துட்டீங்கன்னா காப்பர்ல என்னாச்சு? ஆக்சிஜன் ரிமூவ். அப்ப this is reduced. அதே போல if I have hydrogen and I heat this with sulfur, இப்போ என்னாச்சு? H2S வந்தது. இப்போ சல்ஃபர் பொறுத்தவரைக்கும் என்னாச்சு? added with hydrogen. அப்ப sulfur is reduced. So here copper is reduced, right? Here sulfur is reduced. இது போல முதல்ல சொன்னாங்க. அப்புறம் திரும்ப இன்னும் பெருசாகிட்டே போகும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு இன்னும் நிறைய இந்த அயான்ஸு, மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு பெரிய டெஃபினேஷன் வந்துடும். பட் கெமிஸ்ட்ரியில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், பெருசாக இருக்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வரியில் கொண்டு வந்துடும். அதன்படி நீங்கள் 10th படிச்சிருக்கலாம். இப்போ மாடர்ன் டெஃபினேஷன், மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எங்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி வரலாம். சப்ஸ்டன்ஸ்னா அது எனிதிங் இருக்கு. இதுல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை லூஸ் பண்ணா அது ஆக்சிடேஷன். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதே இஃப் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கெயின் பண்ணா இது ரிடக்ஷன்.
இந்த டெஃபினேஷன் தான் we should be very clear. Loss of electron is oxidation, gain of electron is reduction அப்படின்னு வச்சுட்டு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம நிறைய படிச்சுட்டே இருப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளாக ஒரு சொல்கிறேன், பட் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் புரியலன்னா நம்ம பார்க்கலாம். உடனே ஃபெரஸ் அப்படிங்கிற அயான் இருக்குது, ஃபெரிக் அப்படிங்கிற அயானா இது சேஞ்ச் ஆகணும். ஃபெரிக் 3+, இதெல்லாம் என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் அடுத்த டாபிக்ல வரேன். ஃபெரஸ் பிகம்ஸ் ஃபெரிக். இப்போ 2+ எப்போ 3+ ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணணும். ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானை தான் ஒரு ஆட்டம்னு சொல்லும்போது புரோட்டான் இஸ் இன்டீரியர், இதை டச்சே பண்ண முடியாது. எலக்ட்ரான் குக்கரில் இருக்கு இல்லைங்களா, இது ஈஸியாக போகும், எலக்ட்ரான் உள்ள வரும். இதுதான் நடக்கும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா இதுதான் செய்ய முடியும், இதுதான் நடக்கும். இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா சேஞ்ச்லையுமே இந்த ரெண்டுல ஒன்று தான். சிம்பிளாக சொல்லிடுது, ரொம்ப சுருக்கமாக. லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இப்போ இதில் Fe2+ இருக்கு, Fe3+ மாறணும். எப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணலாம் அல்லது கெயின் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம் அல்லது கெயின் பண்ணலாம். என்ன பண்ணால் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இது Fe2+ 3+ மாறணும்னா இஃப் இட் லூசஸ் 1 எலக்ட்ரான், ஸோ 3+ - 1 2+ ஈக்குவல் ஆகும். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நடக்கும். இப்போ இன் கேஸ் எங்கிட்ட Cu2+, இந்த 2+லாம் பார்க்கலாம், Cu2+ இருக்கு, இது என்ன சேஞ்ச் ஆகணும்? Cu-ஆ சேஞ்ச் ஆகணும். சார்ஜ் இருக்கக்கூடாது, 0. எப்படி நடக்கும்? இங்கே 2+ 0 ஆகணும்னா என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் ஆட் பண்ணலாம், நெகட்டிவ் ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டுல ஒன்று தான் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரான் சேஞ்ச் தான் உலகத்தில் நடக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. அதனால எலக்ட்ரான் லாஸ், இது ஆக்சிடேஷன். Fe2+ is oxidized into Fe3+. Cu2+ is reduced into elemental copper. இதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இது நிறைய வந்துகிட்டே இருக்கும். சும்மா இது பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, 2+, 3+, 2+, இது சார்ஜ் போடலையே, இதெல்லாம் தான். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் இன்னும் கிளியராக படிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேரு ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஸோ ரிப்பீட், இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்குமா சார்? இல்லை. எங்கிட்ட Cl- இருக்குது, இது Cl-ஆ சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? மைனஸ் குறையணும்னா என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது என்னது? மைனஸ் போட்டால் -1 நடக்கும். இது என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் +, -0 இதெல்லாம் இருக்கலாம். இது தெரிஞ்சதுன்னா தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா, கெயின் ஆஃப் எலக்ட்ரானா, பேலன்சிங் ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் இது பேசிஸாக இருக்கும். அதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.